ஒரு காதல். ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? சரி, ஓகே. நான் இப்போவே அங்க வரேன். சரியா? ஓகே சார். ஓகே. யார் சார்? ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் பேசினாரு. நான் போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் அவங்களோட ஸ்பீச்சை மானிட்டர் பண்ணிட்டு சரியா? இல்ல, இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. அதனால நீங்க இல்லாத நேரத்துல என்னோட டீம்மேட்ஸால எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரலாம். ஸோ நானும் உங்க கூடவே வரேன் சார். ப்ளீஸ் சார். வா. நான் பாத்துக்கிறேன் சார். எத்தனை நாளையா சொல்லிட்டு இருக்கேன் சார். போய் பார்த்துட்டு என்ன தப்பு நடந்தது சார் வர சார். சார் உட்காருங்க சார். பரவாயில்ல, நான் இங்கேயே உட்கார்றேன். உட்காருக்க. சொல்லுங்க, என்னாச்சு? திடீர்னு ஃபோன்ல வாங்கன்னு சொல்லிட்டு வேற எந்த விவரமும் சொல்லல. எனிதிங் சீரியஸ்? எஸ் சார். அந்த துளசி வீட்டுக்கார விஷயத்துல ஏதோ ஒரு அனிமல் அடிச்சு இறந்ததாகவும் தங்கவேலு தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் தான் நாம எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேற மாதிரி வந்திருக்கே சார். வேற மாதிரினா எப்படி? நாம நினைச்சது இந்த 2 டெத்துக்கும் எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இல்லைன்னு. ஆனா இவங்களோட போஸ்ட்மார்ட்டத்துல மோட் ஆஃப் டெத் மட்டும் வேற வேறையா இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் ஏறக்குறைய ஒரே சிமிலாரிட்டியில இருக்கு சார். என்ன சிமிலாரிட்டி? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? இந்த 2 பாடியிலையும் ஒரு விதமான கெமிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரே மாதிரி இருக்குதுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது சார். எந்த மாதிரியான கெமிக்கல்? எதுவும் மெடிக்கல் சம்பந்தமாவா இல்ல லைக் பாய்சன் அந்த மாதிரியா? இது கண்டிப்பா மெடிக்கல் சம்பந்தப்பட்டதா தான் ரிப்போர்ட் சொல்லுது. இதை இவங்க 2 பேர் பாடியிலையும் 2 வாரத்துக்கு முன்னாடியே செலுத்தி இருக்கணும். அந்த மெடிசனோட வேலையை முதல்ல மூளையை செயலிழக்க வச்சிடும், அதுக்கப்புறம் ஆளையை இறக்க வச்சிடும் சார். சார் அது சோ இவங்களோட மரணத்துக்கு முக்கியமான காரணமா அந்த மெடிசன் இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே அப்படிதான் சார் சொல்லுது. அப்போ இந்த 2 டெத்துக்கும் மோட்டிவ்னு பார்த்தா யாரோ இவங்க 2 பேரையும் மெடிசன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. அப்படின்னா நீங்க அந்த 2 கேஸையும் வேற ஒரு ஆங்கிள் விசாரிக்கணும். நானும் எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இதை நான் வேற ஒரு ஆங்கிள் தான் சார் விசாரிக்கணும். ஏன்னா இவங்களோட மரணத்துக்கு காரணமானவன் ஒரே ஆளா கூட இருக்கலாம், இல்லனா ஒரே கும்பலா கூட இருக்கலாம் சார். ஓகே இன்ஸ்பெக்டர், அப்போ நாங்க கிளம்புறோம். ஓகே சார். சார் சார், நான் சொல்றதை நீங்க நம்ப வேணாம். ஆனா இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அதுதானே சொல்லுது. கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் அவனை பிடிக்க முடியாம இருக்கும் சார். நானும் அந்த சதீஷ் தியாகு பேசுனதை கேட்டேன். ஆனா அந்த ஆடியோ எவிடன்ஸை மட்டும் வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணா அவங்க ஈஸியா தப்பிச்சிருவாங்க. அதனால அவங்களுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்க்காக தான் நான் அமைதியா இருக்கேன். நீங்க அமைதியா இருந்துகிட்டே இருந்தா அதுக்குள்ள அவனுங்க இன்னும் கொஞ்சம் பேரை இதே மாதிரி பண்ணுவானுங்க. அதுக்காக தான் சொல்றேன். இப்போதைக்கு அவனுங்களுக்கு மோஸ்ட் வாண்டட் பிளட் குரூப் என்னோடது தான். இந்த டைம்ல நான் போய் அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு போனா நிச்சயம் அவனுங்க உடனே எனக்கும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு என்னோட ஆர்கன்ஸ் எடுக்கிறதுல தான் குறியா இருப்பானுங்க. அந்த நேரத்துல நீங்க வந்து என்னையும் காப்பாத்திடலாம், அவனுங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம்.